ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அருந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். பெண்களுடைய பிரச்சனைகளை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். பெண்களுக்கான பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக மன அழுத்தம் ரொம்ப அதிகமான பெண்களை பாதிக்குதுன்னு உலக அளவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆண்கள் 10% பேர் வாழ்நாள் முழுவதும் மன அழுத்தத்தோடு இருக்காங்க. பெண்கள் 20% பேர் மன அழுத்தத்தோடு இருக்காங்க. இன்னும் சில நாடுகளில் ரொம்ப அதிகம். ஆண்களை விட பெண்கள் மன அழுத்தத்தில் 2 மடங்கு 1.6 அல்லது 2 மடங்கு அதிகமாக இருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக உலகம் முழுவதும் பெண்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஏன் பெண்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்றதில் சில ஆய்வுகள் நடத்தியிருக்காங்க. யாருக்கெல்லாம் எப்படிப்பட்ட பெண்களுக்கு மன அழுத்தம் வரும்? ஒன்று அந்த ஃபேமிலியிலேயே மன அழுத்தம் மனநோய் இருந்ததுன்னா பெண்ணுக்கு மனநோய் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒரு குழந்தை 10 வயதிற்கு முன்பாக தாய் தந்தையரை இழந்தால் மன அழுத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். சிறு வயதில் பெண் குழந்தை யாராவது தவறுதலாக பாலியல் நடத்தியிருந்தால் மன அழுத்தம் வரும். சில நேரங்களில் வாய்வழி மாத்திரைகள் யூஸ் பண்ணுறாங்க குழந்தை வேணான்னு, அவங்களுக்கு மன அழுத்தம் வரும். குழந்தையின்மை சிகிச்சைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது சில நேரம் மன அழுத்தம் வரலாம். சில நேரங்களில் அவங்க செய்யக்கூடிய வேலை அல்லது கடுமையான கணவன் அப்யூஸ் பண்ணுறது, மாமியார் மருமகள் பிரச்சனை, பல காரணங்களால் மன அழுத்தத்தில் தொடர்ந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கடுமையான மன அழுத்தம் இருக்கும். அதே போல் பல்வேறு சோஷியல் இப்போது சமுதாயம் ஒரு பெண்ணை அழுத்துறது, பழி சொல்கிறது, பல்வேறு காரணங்களால் மன அழுத்தம் அதிகரிக்கலாம். ஸோ ஒரு பெண் இந்த மன அழுத்தத்திற்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு போகாமல் சஃபர் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்க்கும்போது, ஒரு மனநோய் டாக்டர்கிட்ட போகிறது அப்படின்றது பல நேரங்களில் ஒரு தவறான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அது சம்பந்தமான பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. மனநோய் டாக்டர்கிட்ட போய் மன அழுத்தத்துக்கு பார்த்தோன்னா பைத்தியமா அப்படின்ற மாதிரி யாராவது கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் யாருமே மன அழுத்தம் உள்ள டாக்டர்கிட்ட போகிறதில்ல, பயப்படுவாங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? கணேசன், பெரம்பலூர்லேருந்து பேசுகிறேன் சார். கணேசன் சொல்லுங்கள் சார். நம்ம நண்பருக்கு ஒருத்தருக்கு சிஃபிலிஸ் டெஸ்ட் போட்டோம் ஜிஹெச்சில். சரிங்க. அது நெகட்டிவ் வந்துருக்கு. சரிங்க. அதே ப்ரைவேட்டில் டெஸ்ட் போடும்போது 1.2 போட்டு ரியாக்டிவ்னு சொல்கிறாங்க. அப்போயும் நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். இப்படி அதாவது ரொம்ப டைல்யூஷன் அதிகமாக இருந்து பாசிட்டிவாக இருந்தால் தாங்க பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். சரிங்க சார். டைல்யூஷன் இல்லாமல் ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் பிளட்டில் சீரத்தில் பாசிட்டிவாக இருந்தால் நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை. அடுத்து சரி இது பாசிட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நினச்சிங்கன்னா டிபிஹெச்ஏன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. ஆமாம் சார், அதையும் போட்டு பார்த்தேன் சார். என்னாச்சு? அது நெகட்டிவ்னு தான் வருது. அப்போ நோய் இல்லைன்னு எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இந்த மாதிரியான விஷயங்கள் டைல்யூஷன் அதிகம், 1/100, 1/160 அந்த மாதிரி டைல்யூஷனில் ரொம்ப டைல்யூட் பண்ண சீரத்தில் பாசிட்டிவாக இருந்தால் தான் அது ரொம்ப முக்கியத்துவம் உள்ள விஷயம். ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் 1:2 அந்த மாதிரி ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் சீரத்தில் பாசிட்டிவாக இருந்தால் ரொம்ப சிக்னிஃபிகண்ட் இல்லை, முக்கியம் அல்ல.
சரிங்க. ரெண்டாவது டிபிஹெச்ஏன்ற டெஸ்ட் எடுத்துட்டீங்க, அதுதான் முக்கியமான டெஸ்ட்டு. அது நெகட்டிவ்னா நெகட்டிவ், அவருக்கு நோய் இல்லை. சரிங்க சார். சரிங்க. மாத்திரை மருந்து ஒன்றும் வேண்டாம் இப்போ? வேண்டாங்க, கவலைப்பட வேண்டாம். சரிங்க. நன்றி நன்றிங்க டாக்டர். நன்றி நன்றிங்க நன்றி. டாக்டர். ஸோ ஏன் வந்து ஒரு பெண் மன அழுத்தம் இருக்கும்போது மருத்துவரை நாடி போக முடியலை அப்படின்னா, ஒரு மன அழுத்தத்துக்காக ஒரு மனநோய் மருத்துவரை பார்க்கும்போது இந்த பெண்ணுக்கு மனநோயான்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் எர்ணாகுளத்துலேருந்து இளங்கோ பேசுகிறேன் சார். இளங்கோ, சொல்லுங்கள் சார். ஆண்குறியில் உள்பகுதியில் மாவு மாதிரி வந்து ஒரு படியுது சார். அது எவ்வளோ நாள் அப்படி இருக்கு? அது கொஞ்ச நாளாகவே இருக்குது சார். அது வருஷமாக கணக்கில் இருக்குது அது. ஆனால் இப்போ லைட்டாக ஒரு சின்னதாக லேசாக ஒரு சொரிச்சல் மாதிரி இருக்குது. சரி, ஒரு சின்ன அரிப்பு இருக்குது சார். அது வந்து ஸ்மெல்லும் இருக்குது. நீங்கள் யாருடையாவது மனைவியோட அல்லது வேறு எடையாவது செக்ஸ் பண்ணுறீங்களா? முன்னாடி இருந்துச்சு சார். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரி 1-2 தப்பு பண்ணியிருக்கேன் சார். இப்போ யாரோடையும் செக்ஸ் பண்ணுறதில்ல? இல்லை, இது இப்போ யாருக்கு கூட அந்த மாதிரி இல்லை சார். அதாவது அந்த தோலுக்கு அடியில் வந்து ஸ்மெக்மா என்ற ஒரு திரவம் சுரக்கும். சரிங்க சார். அது வந்து காஞ்சி போச்சுன்னா வெள்ளையாக இருக்கும். சரி சார். டெய்லி ஆண்கள் குளிக்கும்போது அந்த தோலை பின்னால் தள்ளிட்டு அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணணும். அதுதான் நார்மல். சரிங்க சார். அப்படி க்ளீன் பண்ணலன்னா அது வந்து வெள்ளையாகவே அந்த இடத்துல நிறைய படர்ந்து இருக்கும். இல்லை சார், நான் குளிச்சா கூட ஒரு 2-3 மணி நேரத்தில் அந்த மாதிரி ஆயிடுது சார். வந்து ஒரு மாதிரி லைட்டாக அப்படியே அரிக்குது. அப்படி இருந்தால் உங்களுக்கு பூஞ்சை காளான் தொற்று ஏதாவது இருக்கான்னு பாருங்கள், சர்க்கரை நோய் இருக்கான்னு பாருங்கள். சரிங்க சார். மருத்துவர்கிட்ட பார்த்து இதுக்கான ஆயின்மெண்ட் வாங்கி போட்டிங்கன்னா கிளியர் ஆகிடும். சரி, சரி பண்ணிக்கலாங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சரி. நன்றி நன்றி. இப்போது ஒரு பெண் வந்து ஃபேமிலியில் ஒரு முக்கியமான ரோல் இருக்கிறதுனால அந்த பெண் வந்து இதெல்லாம் தாங்கிக்கணும்னு சிறு வயதிலேருந்தே கற்பிக்கப்படுறாங்க. அதனால் மன அழுத்தத்தை வெளிப்படுத்தி அவங்க எளிமையாக போக முடியறதில்ல யார்கிட்டையும். இதெல்லாம் இயல்புன்னு நினச்சிக்கிறாங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கங்க சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், கணேஷ் கோயம்புத்தூர் பேசுகிறேங்க சார். சொல்லுங்கள் கணேஷ். சார், எனக்கு வயசு 28 ஆச்சுங்க சார். சரி. மேரேஜ் ஆகலைங்க ம். சார். எனக்கு சுயன்பு ஒரு நாளைக்கு ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குங்க சார். சரி. ஒரு நாளைக்கு 3 ட்ரிப் சுயன்பு போயிட்டு இருக்குங்க சார். தொடர்ச்சியாக வேலைக்கு போயிட்டு இருக்குங்க சார். ம். அதாவது கொஞ்சம் ஏதாவது ப்ராப்ளமாக ஒரு மாதிரி இருக்குங்க சார். உறுப்பு முத மாதிரி கொஞ்சம் ஒரு சுருங்கமாக இருக்குதுங்க சார் உறுப்புலாம். சுய இன்பத்தால் எதுவும் வராது, அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். உலகத்தில் எந்த நோயும் வர்றதாக இதுவரை கண்டறியப்படவில்லை. ஓகே ஓகேங்க. அதனால் அதை போய் தொங்கிக்கிட்டு பயப்படாதீங்க. ஓகே ஓகேங்க சார். அது ஒரு இயல்பான விஷயம், கவலைப்படாதீங்க. சரிங்க சார். ஓகேங்க சார். நீங்கள் எத்தனை முறை பண்ணாலும் அதில் எந்த பிரச்சனையும் வராது. ஓகேங்க சார். சரிங்க சார். அதாவது வெதர் 2 அடியே தொங்கனமாக இருக்குதுங்க சார். அதை வேத பொதுவாக விந்து பைகள் வந்து நல்லா கீழே இறங்கி தொங்கத்தான் செய்யுங்க, அதுதான் நார்மல். பாடியோடு அது நல்லா டைட்டாக அட்டாச் ஆகிருந்தால் விந்து உற்பத்தியே இருக்காது. ஓகே. அது கீழே நல்லா தொங்கிக்கிட்டு இருந்தால் தான் விந்தணுக்கள் உற்பத்தி நன்றாக இருக்கும். ஓகே ஓகேங்க சார். நன்றி. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். நான் திருநெல்வேலியிலிருந்து குமார் பேசுகிறேன் சார். குமார், சொல்லுங்கள். சார், இப்போ என் குழந்தை இல்லை, 13 வருஷம் ஆயிடுச்சு. யாருக்குமே நான் உங்கள்கிட்ட ஐடியா கேட்டு தான் ஐவிஎஃப் பண்ணோம் சார். ம். இப்போ அந்த ஐவிஎஃப் நெகட்டிவ் ஆயிடுச்சு. ம். அடுத்த இப்போ ட்ரை பண்ணால் ஏதோ கருப்பை போய் சுருங்க வைக்கணும் அப்படின்ட்டாங்க. ம். அந்த அதில் ஏதாவது ரியாக்ஷன் ஆகுதுன்னா அப்படி சக்ஸஸ் ஆகிட்டுனா நம்ம ஏதாவது பிரச்சனை வந்துட்டுனா கருப்பை போய் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்றாங்களா? அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் சார்? இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்கன்ற பட்சத்தில் உங்கள் மனைவியை கூட்டுக்கிட்டு இன்னொரு மிகப்பெரிய நல்ல தகுதி வாய்ந்த மருத்துவர்கிட்ட போய் இதை காட்டுங்க. சரி. இப்படி டாக்டர் சொல்கிறாங்க, இதுதான் ட்ரீட்மெண்ட்டாக, வேறு சாய்ஸஸ் இருக்கா, வேறு ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கேளுங்க. சரி சார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய வழிமுறைகளை அமைச்சிக்கங்க. சரி.
இல்ல இந்த வழிமுறை சாத்தியமான வழிமுறையானா? இல்லை நீங்கள் நான் என்ன சொல்லுவேன், உங்கள் மனைவியும் கூட்டு போகணும். இவ்வளோ அவங்க தூரம் 2 பேரும் இல்லைங்க, அவங்க பார்த்துருக்காங்க. இன்னொரு டாக்டரை செக் பண்ணட்டுன்றேன் நான். சரி. எங்க அவங்க சில விஷயங்களை சொல்கிறாங்க, அது உண்மையானு பார்க்கணும். என்னென்னா அவங்க கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போது சீரியஸாக இருக்குன்னா உங்களுக்கு குழந்தை இல்லை, அடுத்த சிகிச்சை முறைகள் ஏதாவது தப்பாகி போனால் கர்ப்பப்பை எடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, மனைவியை கூட்டுக்கிட்டு இன்னொரு பெரிய மருத்துவர்கிட்ட போய் செகண்ட் ஒப்பீனியன் வாங்கணும். அவங்கள செக் பண்ண பிறகு வாங்கணும். அவங்கள செக் பண்ணி ஆமாம் அவங்க சொல்கிறது தான் சரி அல்லது இல்லை அதுக்கு வேறு தீர்வு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. செக் பண்ணணும். தேவைன்னா அவங்க சில டெஸ்ட்டுகளும் எடுப்பாங்க. நாம் வந்து இங்கேருந்து ஒரு தோராயமாக எதுவும் சொல்கிறது சரியாக இருக்காது. உங்கள் மனைவியை நீங்கள் கூட்டு போய் அதை ஒரு பெரிய டாக்டர் வந்து அனுபவம் உள்ள டாக்டர் செக் பண்ணிவிட்டு எஸ் அவங்க முன்னால் சொன்ன டாக்டர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க, அதில் தப்பு இல்லை, நீங்கள் அதே மாதிரி செய்யுங்கன்னு சொல்லலாம். இல்லை தேவையில்லை, அது வந்து சரியான ட்ரீட்மெண்ட் அல்ல, வேறு முறைகளில் நீங்கள் இதை சரி பண்ணிக்கலான்னு சொல்லலாம். ஸோ அந்த அவங்க செக் பண்ணுவாங்க, அது ரொம்ப முக்கியம். தியரிட்டிக்கலாக இப்போ நீங்கள் ஏதோ கேள்வி கேட்குறீங்க, ஒரு பதில் சொல்கிறது வந்து சரியல்ல. நன்றி நன்றி. ஸோ இப்போ வந்து ஒரு பெண்ணுக்கு இயல்பாகவே எப்பெல்லாம் டிப்ரெஷன் வரலாம் அதை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னால் ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் காஞ்சிபுரத்துலேருந்து சிவா பேசுகிறேங்க. சிவா சொல்லுங்கள் சார். எனக்கு வந்து வயசு 58 சார். சரி. இப்போ இன்டர்கோர்ஸுக்கு முன்னாடியோ இல்லை நாமளே கொஞ்சம் செல்ஃப் பண்ணிக்கும் போதோ வந்து சில நேரங்களில் பிளட்டு வருது. வரலாம். அது பயமாக இருக்கு. பயமாக இருக்குது. வரலாம். பெண் உறுப்புலேருந்து சில நேரம் பிளட் வருங்க. என்னென்னா ஒரு இல்லை பெண் உறுப்பில் ஆண் உறுப்புலேருந்து, அதாவதுங்க ஆண் உறுப்புலேருந்தும் வரலாம். எப்படின்னா ஆணுறுப்பு கீழே வந்து ஃப்ருனூலம் அப்படின்னு ஆணுறுப்புடைய கீழ்ப்பகுதியையும் தோலையும் இணைக்கிற ஒரு பகுதி இருக்குது. சில பேருக்கு அது கிழிஞ்சு போயிடும். வேறு சில பேருக்கு அந்த முன்தோல் மூடி இருந்தது டைட்டாக இருந்தால் கிழிஞ்சு போகலாம். சில பேருக்கு சர்க்கரை வியாதி இல்லை பூஞ்சை காளான் தொற்றுனால முன்தோல் வந்து மூடி இருக்கும், ஆனால் கீறல் விழுந்திருக்கும், ரத்தம் வரலாம். சில பேருக்கு விந்து திரவம் வரும்போது ரத்தத்தோடு கலந்து வரலாம். இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்குது. என்ன காரணம்னு பார்த்து சரி பண்ணணும். இப்போ இந்த ஸ்கின்னு அந்த ரிமூவ் ஆகலை, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு. அதாவது விந்து வர்றதுக்கு முன்னாடி சில டைமில் வந்து பிளட் வருது. எங்கேருந்து வருது? அதுதான் பாயிண்ட்டு. அந்த ஆண்குறி வழியாக வருது, உள்ளேருந்து. ஆமாம், உள்ளேருந்து வருது. அதாங்க. அப்படின்னா ஒரு ஸ்கேன் மாதிரி எடுங்க. நீங்கள் ஒரு தரவாக ஒரு ஸ்கேன் எடுத்து பாருங்கள், எங்கேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தெரியும். அதாவது அது ரெகுலராக வரலைங்க, எப்போவாது சில நேரங்களில் ஒரு 3 மந்த்ஸுக்கு 4 மந்த்ஸ்க்கு ஒரு முறை அந்த மாதிரி வருது. 4 மந்த்ஸுக்கு வர்றதே ஒரு முறை வர்றதே அதிகம். ஆண்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் நார்மலான ஒரு ஆணுக்கு ஒரு முறை கூட இந்த மாதிரி வராது. ஆமாம், வரக்கூடாது. நீங்கள் வந்து இதை செக் பண்ணிக்கோங்க, என்னென்னு பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. ஓகே, தேங்க்யூ. நன்றி நன்றி. இப்போது இயல்பாக மன அழுத்தம் ஒரு பெண்ணுக்கு எப்பெல்லாம் வரும்? ஒன்று வந்து தீட்டு வர்றதுக்கு முன்பு, சில நாட்களுக்கு முன்பு, இன்றைக்கி தீட்டு வரப்போகுதுன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னே, 4 நாளைக்கு முன்னால், ஒரு வாரத்துக்குள்ளே பெண்ணுக்கு மூடு வந்து ரொம்ப டிப்ரெஷன் இருக்கலாம். சில பெண்களுக்கு தீட்டு வரும்போது இந்த மாதிரி வரலாம். 75% பெண்களுக்கு மென்ஸ்ட்ருவேஷன் அப்போது மன அழுத்தம் வரலாம். இது பல்வேறு ஆய்வுகளில் நிரூபிச்சிருக்காங்க. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து கர்ப்பகாலத்தில் மன அழுத்தம் வரலாம். 10லிருந்து 16% பெண்கள் வந்து கர்ப்பகாலத்தில் மன அழுத்தத்தோடு இருக்கிறாங்க. ஒரு கால் இருக்காங்க. ஹலோ. ஹலோ வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க மேடம்?
சார் மணாலியில இருந்து செல்வி பேசுறேன் சார். சொல்லுங்கள் செல்வி. சார் எனக்கு மேரேஜ் ஆகி 4 இயர் ஆகுது. சரிங்க. நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிபி இன்ஃபெக்ஷன் கர்ப்பப்பையில் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் டேப்லெட் எடுத்துருந்தேன். சரி. அதுக்கப்புறமும் வந்து பீரியட்ஸ் வந்து 2 மாசம் 3 மாசம் தள்ளி தான் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து லாஸ்டா ட்ரீட்மெண்ட் அந்த டேப்லெட்லாம் முடிஞ்சிட்ட பிறகு ஸ்கேன் எடுத்து வச்சு என்ன சொன்னாங்கன்னா அது கருக்குழாய் வந்து வீக்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி. அட் த சேம் டைம் என்னோட ஹஸ்பண்டுக்கும் வந்து அந்த இது வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எது விந்து கம்மியா இருக்கா? அந்த ஆக்டிவ் மோட் வந்து கம்மியா இருக்கு. சரி. இப்போ வந்து அவங்க ஐவிஎஃப் தான் பெட்டர்ன்ற மாதிரி சொல்றாங்க. நேச்சுரலா இதெல்லாம் பாசிபிள் இருக்குமா சார்? அதாவது விந்தணுக்கெல்லாம் எவ்வளவு இருக்குது கவுண்ட்டுன்னெல்லாம் நீங்கள் இன்னும் சொல்லலை. எத்தனை மில்லியன் இருக்குன்னு சொன்னாங்க? மில்லியன் வந்து அதிகமா இருக்கு. ஆனா வந்து அதோட உயிர் இருக்க இது மட்டும் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. ஆக்டிவ் மோட்ல இருக்கிறது மட்டும். அதாங்க, இது வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் வேணும். அதாவது நல்ல ஊர்ந்து போகிற தன்மையில் இருக்கக்கூடிய அணுக்கள் 8 மில்லியன் இருந்தால் ஐயுஐ போன்ற முறைகள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா இக்ஸி போன்ற அல்லது ஐவிஎஃப் போன்ற முறைகளுக்கு போகலாம். அது எவ்வளவு மில்லியன் வருது, ஊர்ந்து போகிற அணுக்கள் எத்தனை மில்லியன்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு கால்குலேஷன் இருக்குது. அதை வச்சு நம்ம சொல்ல முடியும். குறைவாக இருக்குது ஐவிஎஃப் போகலாமான்னா, ரொம்ப குறைவாக இருக்குது டாக்டர்கள் போகலான்னாங்கன்னா போங்க, ஒன்றும் தப்பு இல்லை. எவ்வளோ மில்லியன்னு சொன்னால் நாங்கள் எங்கே போகலாமா வேண்டாமான்னு சொல்லலாம். இப்போ ஐவிஎஃப் போனா என்னோட டியூப் வந்து அந்த மாதிரி பிளாக், அதாவது வீக்கமா இருக்கனால ஐவிஎஃப் பாசிபிள் இல்லை, ஐஓஐ பாசிபிள் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. டியூப்பில் அடைப்பு இருக்குது, டியூப்பில் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அது பயன்படாது, ஐயுஐ பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த குழாய் வந்து வீக்கமாக இருக்குது, குழாய் வந்து கெட்டு போயிருக்குன்னா சில நேரங்களில் குழாய் ரெண்டையுமே கட் பண்ணி எடுத்துட்டு அந்த கிருமி தொற்றெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு கூட நீங்கள் டெஸ்ட் டியூப் பேபி போகலாம். சில நேரங்களில் குழாய் வீக்கமாக இருந்து குழாயிலிருந்து இந்த திரவம் வந்துக்கிட்டே இருந்தால் அது வந்து கருத்தரிக்க விடாது, கர்ப்பப்பையில் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும், கருத்தரிக்க விடாது. அதனால் அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இருக்கான்னு பாருங்கள். குழாயில் கிருமி தொற்று இருந்தால் அதை சரி பண்ண முயற்சி பண்ணுங்கள். நல்லா ஆன்டிபயோட்டிக் கொடுத்தீங்கன்னா சரியாயிடும், கவலைப்பட வேண்டாம். சரி, இப்போது குழந்தை வயிற்றில் இருக்கும்போது ஒரு பெண்ணுக்கு மன அழுத்தம் இருந்தால் என்ன பிரச்சனை வரும்? ஒரு நல்ல டெலிவரி ஆகிறதுக்கு, முழுதாக குழந்தை வளர்கிறதுக்கு அந்த டிப்ரெஷன் விடாது, பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வரும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் விழுப்புரம் மாவட்டம் சார். பேர் வந்து ரமேஷ் சார். சொல்லுங்கள் ரமேஷ். சார் வயசு 25 ஆகுது சார். ஒரு 3 வருஷமா கழிப்பழக்கம் சார். சரி. இப்போ மேரேஜ் பண்ணலான்னு பார்க்கலாம். லைட்டாக ரொம்ப முன்ன மாரி ஏந்திருக்க மாட்டேங்குது சார். அது என்ன சார் ப்ராப்ளம் இருக்கும்? ஏந்திருக்க மாட்டேது, ரொம்ப நாள் நீடிக்க மாட்டேது சார். டெம்பரேச்சர் ஆக மாட்டேது சார் ரொம்ப. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சரி சொல்லுங்கள். ஒரு மருத்துவரை, செக்ஸாலஜிஸ்ட் முதல்ல பாருங்கள். திருமணத்திற்கு முன்பாக பண்ணக்கூடிய டெஸ்ட்டுகளே இருக்குது. முதல்ல ப்ரீமெரிட்டல் செக்ஷுவல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு அல்லது செக்ஷுவல் ஃபிட்னஸ் டெஸ்ட்னே இருக்குது. இது எடுத்திங்கன்னா எல்லா விஷயங்களையும் பார்த்துருவாங்க. என்ன காரணத்தினால உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, மன அழுத்தமா, உடல் ரீதியான காரணமா, இல்லை வேறு ஏதாவது காரணம், ஹார்மோன்கள் குறைபாடா, வேறு பிரச்சனையான்னு தெரிஞ்சிடும். அந்த காரணங்கள் அதுக்கு முன்னாடி கிளாமர் சாங் பார்த்தா நல்லா டெம்பரேச்சர் ஆகும் சார். இப்போ லைட்டாக ஆக மாட்டேது சார். அது தொங்கலாகவே இருக்குது சார். அதான் இது என்னன்னு கண்டுபிடிச்சி உங்களுக்கு சரி பண்ண முடியும். அது ஒன்றும் பிரச்சனை வராது சார், சரி பண்ணிக்கலாமா சார்? 100% சரி பண்ணலாம். செக்ஸ் பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி 100க்கு 100% சரி செய்யக்கூடிய பிரச்சனைகளே. சார் அது டாக்டர் எங்கே சார் போய் பார்க்கலாம்? விழுப்புரம் மாவட்டத்தில் இருப்பாங்களா சார்? விழுப்புரத்தில் இருப்பாங்களா சார்? தேடுங்க, நீங்கள் தேடி தான் கண்டுபிடிக்கணும். நல்ல டாக்டர்களை தேடி நீங்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்து அங்கே போய் டாக்டர்களை பாருங்கள். இதை சரி பண்ண முடியும், கவலைப்படாதீங்க. திருமணத்திற்கு முன்பு ஆலோசனை, திருமணத்திற்கு முன்பு செக்கப்பு, திருமணத்திற்கு முன்பு சில பரிசோதனைகள் என்பது முக்கியமானவை. ஏன்னா இப்போ நம்ம ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறோம்.
ஹெச்ஐவி என்ற நோய் வந்து பரவலாக உலகம் முழுவதுமே இருக்குது. ஸோ ஹெச்ஐவி நோயாளி ஒருத்தருக்கு நம்ம கணவனோ மனைவியோ ஆகிறது ரொம்ப ஆபத்து, நம்ம உயிருக்கும் ஆபத்து. ஒன்று. இரண்டாவது, ஜாதக பரிவர்த்தனை அது இது நம்ம பல்வேறு பழைய குப்பைகளை சுமக்கிறதுக்கு பதிலாக விஞ்ஞானபூர்வமான விஷயங்களை செய்கிறது கரெக்டு. மூன்றாவதாக பாலியல் பிரச்சனைகள் இன்றைக்கி நிறைய அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி குடும்ப பிரச்சனைகள், கணவனும் மனைவியும் திருமணமானால் கூட ஒத்து வாழ்வது என்பது இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் ஒரு சவாலாக இருக்குது. இவர்களுக்கு ஒரு திருமண முன் ஆலோசனை வழங்கும்போது இவர்களால் ஒரு இணக்கமான இனிமையான திருமண வாழ்க்கை நடத்த முடியும். அதனால் திருமணத்திற்கு முன்பாக நீங்கள் 2 பேரும் மருத்துவர்கள்ட்ட போய் ஒரு மருத்துவ பரிசோதனை பண்ணுறது, திருமண முன் ஆலோசனை வாங்கிறது அவசியம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ சார், வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? மதுரையிலேருந்து பேசுகிறேன் சார். ராஜா பேசுகிறேன். ராஜா சொல்லுங்கள். எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 6 மந்த் ஆச்சுங்க சார். சொல்லுங்கள் ராஜா. ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சார், 2 மாதம். கங்க்ராச்சுலேஷன். சொல்லுங்கள். இப்போ வந்து இன்டர் கோர்ஸ் வச்சுக்கிட்டோம்னா எரிச்சலாக இருக்குது, வலி இருக்குங்கிறாங்க. இருக்கலாம். இப்போ வச்சுக்க கூடாதுங்களா சார் இன்டர் கோர்ஸ்? பொதுவாக வச்சுக்கலாங்க, எந்த தடையும் இல்லை. சரி. கர்ப்பிணி பெண்களுக்கு பூஞ்சை காளான் தொற்று பெண் உறுப்பில் வரலாங்க. சரி சரி. அது அதோட ஆமாம், பூஞ்சை காளான் இன்ஃபெக்ஷன் வரலாம். அந்த நேரத்தில் நீங்கள் செக்ஸ் பண்ணிங்கன்னா இது போல் எரிச்சலும் வலியும் வரலாம். ஒரு சில டைம் வீங்கிக்கிறாங்க சார், சிவப்பாக ரெட்டிஸாக இருக்குங்க சார். இயல்பானது இது, அந்த மாதிரி வரும். அதான் பூஞ்சை காளான். அதை சரி செய்து கொள்ளுங்கள். ஒரு முழுமையாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிக்கோங்க. சரிங்க சார். இப்போ செக்ஸ் வச்சுக்கலாம்னா சார் எவ்வளோ நாளைக்கு சார் வச்சு? செக்ஸ் வச்சுக்கோங்க, ரெகுலராக வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ நாளைக்கு சார் வச்சுக்கலாம்? டெலிவரி வரைக்கும் வச்சுக்கலாம். டெலிவரி ஆகிற வரைக்கும் வச்சுக்கலாம். உங்கள் டாக்டர்கள் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாலொழியே நீங்கள் செக்ஸ் ரெகுலராக வச்சுக்கலாம். ஓகேங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். நன்றி நன்றிங்க. ரொம்ப நன்றி. ஸோ மன அழுத்தம் என்பது கர்ப்பிணிகளுக்கு வரலாம், பல்வேறு நேரங்களில் வரலாம். சரி, மன அழுத்தத்தை இந்த மாதிரி கர்ப்பிணிகளுக்கு வரும்போது சாதாரண மனிதர்களுக்கு போல் மருந்து கொடுக்க முடியுமான்னா கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்கக்கூடாது? குழந்தை மேலே இது பாதிப்பை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு குறையுள்ள குழந்தைகள் வரலாம், ஊனமுள்ள குழந்தைகள் பிறக்கலாம், இப்படி பல்வேறு பிரச்சனைகள் வரலாம். ஸோ என்ன பண்ணுறது அப்படின்றதுல நிறைய சிரமம் இருக்குது. ஸோ கர்ப்பிணிகளுக்கு கொடுக்கும்போது நம்ம நினச்ச மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. எலக்ட்ரிக் ஷாக் மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுலையும் நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ டாக்டர்கள் வந்து தெளிவாக முடிவெடுத்து இதை பண்ணணும். ஸோ என்ன பண்ணுவாங்க? குழந்தையை பாதிக்காத வரைக்கும், குழந்தைக்கு மிக குறைந்த அளவுக்கு பாதிப்பு வர்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை எடுக்கணும். ஸோ தேவை அப்படின்னா நிறைய மருந்துகளை போடாமல் சிங்கிள் ட்ரக்கு போடணும். அதே மாதிரி குழந்தை பிறந்த பிறகு தாய்க்கு மன அழுத்தம் வரலாம். போஸ்ட் பார்ட்டம் ப்ளூஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. குழந்தை பிறந்த உடனே தாய்க்கு வந்து ஒரு எரிச்சல், கோபம் இருக்கும். 25-40% இது இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இது வந்து 10-15% பேருக்கு வரும். போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ் ரொம்ப சிவியராக இருக்கிறது, மன அழுத்தம், டிப்ரெஷன், மேனியா இப்படி இருக்கிறது வந்து 0.1% முதல் 0.2% பேர் வரைக்கும் இருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வந்து 50% வரைக்கும் நிறைய பேருக்கு வரலாம். இதை சரி செய்ய வேண்டும். இன்னும் நிறைய விஷயம் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். பெண்களுக்கான பிரச்சனைகள் நம்ம தொடர்ந்து பேசிகிட்ருக்கோம். ஏன் பெண்களுக்கான பிரச்சனைகள் வருது அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். ஏன்னா மென்ஸ் ஹெல்த் நிறைய பேசிட்டோம், பெண்களுக்கான உமன்ஸ் ஹெல்த் அது சம்மந்தப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளையும் தொடர்ச்சியாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ
9444 எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.